நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. சசியின் மறுபக்கம் ஒரு அலசல். பாலு ஜுவல்லரியை நினைவிருக்கிறதா? இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பாலு ஜுவல்லரி என்பது 1990களில் சென்னையில் பிரபலமாக கொடிகட்டி விளங்கிய நகைக்கடை. 1991ஆம் ஆண்டு முதல் 96 காலகட்டத்தில் ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்த காலம் அது. தனது வளர்ப்பு மகன் திருமணத்திற்காக பாலு ஜுவல்லரியில் இருந்து சசிகலாவின் கில்லாடித்தனத்தால் 40 கோடி ரூபாய்க்கு தங்கம் கடனாக வாங்கப்பட்டது. பணம் தருகிறேன், முதலில் நாங்கள் கேட்கும் நகைகளை தாருங்கள் என்று கூறி அக்கடையின் நிறுவனர் பாலுவை தனது வீட்டுக்கே வரவழைத்து அக்கடையின் ஒட்டுமொத்த நகைகளையும் போயஸ் தோட்டத்திற்கு எடுத்து வரச் செய்தனர். அனைத்து நகைகளையும் பார்த்துவிட்டு அக்கடையில் இருந்த முக்கால்வாசி நகைகளையும் தங்களுக்கு தேவையானதுதான் என தேர்வு செய்து எடுத்துக்கொண்டார் சசிகலா. அதற்கான பணம் இதோ அனுப்புகிறேன், அதோ அனுப்புகிறேன், நாளை அனுப்புகிறேன் என கூறி ஒரு சல்லி பைசா கூட கொடுக்கப்படாமல் சசிகலாவால் நாயாக அலைக்கழிக்கப்பட்டார் அந்த பாலு செட்டியார். அன்றைய காலத்தில் சர்வாதிகார ஆட்சியில் இருந்த முதல்வரையோ அவரது தோழியையோ தட்டி கேட்கவோ பாலுவுக்காக ஆதரவாக யாரும் குரல் கொடுக்கவோ முன்வராத காரணத்தால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சசி வாங்கிய நகைகளுக்கு பணம் கொடுக்க மனம் இல்லாமல் பாலுவை மொத்தமாக மொட்டையடித்தனர். அதனால் பாலு தனது கடன்காரர்களுக்கு பணத்தை செலுத்த முடியாமலும் சரக்கு வாங்கி போட்டு கடையை அலங்கரித்து வியாபாரத்தை தொடர முடியாமலும் தடுமாறினார். அன்றைக்கு 40 கோடி என்பது இன்றைய மதிப்பில் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க 2 விஷயங்களை கணக்கில் கொள்ள வேண்டும். தங்கத்தின் அதீத விலையேற்றம், இன்றைய பணவீக்கம். இதன்படி பார்த்தால் அன்று 40 கோடி ரூபாய் தங்கம் என்பது இன்று 4000 கோடிக்கு சமம். பணத்தை கேட்டு பார்த்த பாலு ஜுவல்லரி உரிமையாளர் சசிகலாவின் அடியாட்களால் கடுமையாக மிரட்டப்பட்டார். பணம் சிறிதும் கிடைக்க வழி இல்லாத நிலையில், அதனால் தனது கடையை தொடர்ந்து நடத்த முடியாமலும் தனது கடன்காரர்களுக்கு பணத்தை கொடுக்க பதில் சொல்ல முடியாத நிலையிலும் வேறு வழியின்றி பாலு செட்டியார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். அந்த பாலு ஜுவல்லரி மட்டும் இன்று இருந்திருந்தால் சென்னையில் வேறு எந்த கலப்பட நகைக்கடையையும் காலூன்றி இருக்கவே முடியாது. அத்தனை நம்பிக்கையான வியாபார நிறுவனம் அது. அதன் ரேடியோ விளம்பரம் எல்லாம் கூட புன்னகை மன்னரின் பொன்னகை கூடம் பாலு ஜுவல்லர்ஸ் என தொடங்கியே வரும். பாலு ஜுவல்லரிக்காக தினசரிகளில் அன்று வந்த விளம்பரம் 1991ஆம் ஆண்டு முதல் 96ஆம் ஆண்டு கவித்துவமாக இருந்தது. கவிஞர் வைரமுத்து விளம்பர வாசகங்களை எழுதியிருந்தார். பொன்னில் 4 வகை என்பார்கள். ஆடகம், கிளிச்சிறை, சாம்புநதம், சாந்தரூபம் ஆகிய 4 வகை. 5வதாக ஒரு பொன் இருந்தால் அதற்கு பாலு என்று பெயர் வைக்கலாம் என்று. ஆனால் அந்த பாலு போய் சேர்ந்து விட்டார். இயற்கையாக அல்ல. அவரை அநியாயமாக கொன்றது யார்? தனக்கு சுயநலமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு மாஃபியா கும்பலை தன்னோடு சேர்த்து கொண்டு ஊரை அடித்து உலையில் போட்டு கொண்டிருக்கும் இந்த சசிகலாதான். அந்த ஜெயலலிதாவை தனது லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டது அவரை கொன்ற சசிகலாதான். இப்படிப்பட்ட ஒருவருக்கா அவரையா முதல்வராக அறிவிக்க துடிக்கிறீர்கள்? சிந்தியுங்கள் நண்பர்களே. சசியின் அட்டகாசம் இது மட்டுமா? மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.